ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் பெஸ்ட் பிடிஎஃப் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பிடிஎஃபாக நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றிட்டு அதோட சைஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கேபிளை கம்ப்ரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். இதை எப்படி பண்ணதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் கன்வெர்ட்டர். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இமேஜ் டு பிடிஎஃப் மேக்கர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ஈஸியான மெத்தடில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் இமேஜ் டு பிடிஎஃப், ஸ்மார்ட் ஸ்கேன், இம்பார்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்மார்ட் ஸ்கேன் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணுற உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம்ஸை மாற்ற போகிறேன். நீங்கள் நிறைய மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆர்டர் வைஸ் நீங்கள் எந்த ஆர்டரில் வைக்க போகிறீங்களோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் இந்த இடத்துல காமிக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கீழே காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் யாருக்காவது கான்ஃபிடென்ஷியலாக இந்த ஃபைலை அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு அனுப்பிக்க முடியும். ஜஸ்ட் இந்த பாஸ்வேர்டில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மார்ஜின் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் மார்ஜின் வேணுன்னா நீங்கள் ஆட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் செட்டிங்ஸ். உங்கள் பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். கம்ப்ரஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், மீடியம், ரெகுலர் அண்ட் லோ கம்ப்ரஷன்ட்டு 4 டைப் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ எம்பி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கம்ப்ரஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோ கம்ப்ரஷன் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜோட சைஸையும் உங்களால் பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா A4, A3, B4 லெட்டர், இந்த மாதிரி லீகல், இந்த மாதிரி பேப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷனை உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட்டில் உங்களுக்கு தேவையான சைஸில் இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் ஆட்டோவில் இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்தாலே போதும். உங்களுக்கான ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மொபைல்லே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்க முடியும் அண்ட் வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் இது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்